எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் டாக்டர் ஹரிஹரனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன் லெக்சர் சீரீஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸை பற்றி. நான் இந்த லெக்சரை மூணாக டிவைட் பண்ணியிருக்கேன். மொதல் ப்ரோகேரியோட்ஸ்னால் என்னது, யூகேரியோட்ஸ்னால் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ப்ரோகேரியோட்டிக் செல்லில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மூணாவது ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் யூகேரியோட்டிக் செல்லில் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மொதல் செல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஆர்கனிசமோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஆர்கனிசம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹியூமன்ஸ் எடுத்துக்குவோம். இதில் இருக்கிற ஹியூமன்ஸ் பிஹேவியர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ரக்சரல் வடிவத்தில் உள்ளே இருக்கும். அதே மாதிரி அந்த டிஎன்ஏ உள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லில் இருக்கிற டிஎன்ஏவும் ஒரு பெர்டிகுலர் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியை ஃபங்க்ஷன் பண்ண விடும். ஸோ அதனால தான் நம்ம செல்லை என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் ஆர்கனிசம்னு சொல்கிறோம். ஸோ நம்ம செல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லா செல்ஸையும் நம்ம ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ப்ரோகேரியோட்டிக் செல், இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ரெண்டாவது யூகேரியோட்டிக் செல், இது சிங்கிள் செல்லில் ஈஸ்ட் இருக்குது, மல்டி செல்லில் ஹியூமன் செல் வரைக்கும் இருக்குது. ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரோகேரியோட்டிக்ங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. ஸோ க்ரீக் வேர்டை ப்ரோங்கிறது ப்ரிமிட்டிவ்னு சொல்லலாம், பிஃபோர்னு சொல்லலாம். கேரியோன்கிறது நட் செல். ஸோ இது ஒரு நட்டு ஒரு என்க்ளோஸ்டு ஆர்கனல் மாதிரி, இது ஒரு ப்ரிமிட்டிவ் என்க்ளோஸ்டு ஆர்கனல் மாதிரி இருக்கும். இதில் யூகேரியோட்டிக் செல்லில் இருக்கிற மாதிரி நியூக்ளியஸ் மாதிரி எந்த ஸ்ட்ரக்சரும் இருக்காது. இதில் இருக்கிற டிஎன்ஏ ஒரு இடத்துல சைட்டோபிளாசத்தில் இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரிமாய்டல் நியூக்ளியஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் ஒரு ரூம் மாதிரியோ அதை சுற்றி ஒரு வால்ஸ், தட் மீன்ஸ் ஒரு மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்ஸோ இருக்காது. ஸோ ஜென்ரலாக ப்ரோகேரியோட்டிக் செல்லில் உள்ளே இருக்கிற எந்த ஆர்கனல்ஸும் இன்க்ளூடிங் நியூக்ளியஸுக்கு எந்த மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்டீரியா. ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்க, ஸோ சைட்டோபிளாசம் இருக்கும், அப்புறம் செல்வால் இருக்கும். உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சைட்டோபிளாசத்துலேயே இருக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரிமாய்டல் நியூக்ளியஸ்னு நம்ம சொல்லிக்கலாம், ரைட்? ஸோ ரெண்டாவது டைப் யூகேரியோட்டிக் செல். ஸோ இது கிரேக்க வார்த்தை யூகேரியோட்டிக். யூங்கிறது ட்ரூ, உண்மையான, கேரியோன்னா நட் செல். ஸோ இதில் ஒரு உண்மையான செல் மெம்பரேன் இருக்கிற ஆர்கனல்ஸ் இந்த இதில் இருக்கும். ஸோ இதில் அப்படின்னா என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும், அதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அதே மாதிரி சைட்டோபிளாசத்தில் இருக்கிற வேறு ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியானா அதுக்கு ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அதே மாதிரி கால்கி காம்ப்ளெக்ஸ்னால் அதுக்கு ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். இன்கேஸ் பிளான்ட் செல்லில் குளோரோபிளாஸ்ட்னா அதுக்கு ஒரு மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்கனலும் ஒவ்வொரு ப்ராசஸ் தனியாகவும் பண்ணும். அது எல்லாமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு தனி இதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஒரு ஃபங்கை, அது சிங்கிள் செல் யூகேரியோட்டிக் செல். அதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வரைக்கும் இந்த இது இருக்குது. ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ், ஒன்று ப்ரோகேரியோட் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ், தட் மீன்ஸ் ஒரே ஒரு செல் வால் மட்டும் இருக்கும், உள்ள எல்லாமே சைட்டோபிளாசம்லேயே இருக்கும். ரெண்டாவது யூகேரியோட்டிக் செல், தட் மீன்ஸ் வெல் டிஃபைன்டு செல் வால் இருக்கும், அவுட்டர் உள்ள வெல் டிஃபைன்ட் மெம்பரேன் ஆர்கனல்ஸும் இருக்கும். எக்ஸாம்பிள் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ் அதுக்குள்ளே இது இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல். ஸோ இப்படி டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அதோட ஜெனட்டிக் மேக்கப்லேயும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ஜென்ரலாக ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரோகேரியோட்டும் தெரிஞ்சுக்கலாம், ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் யூகேரியோட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லை டிஎன்ஏ ஒரு ப்ரோட்டீனோட என்றைக்குமே அசோசியேட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்ஏங்கிறது ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட்
டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். இது 4 நியூக்ளியோடைட்னால ஆயிருக்கும். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீளமாக இருக்கும். ஸோ அப்படி நீளமாக இருந்ததுன்னா இதை வந்து ஒரு நியூக்ளியஸ்குள்ளேயோ ஒரு சைட்டோபிளாசம்குள்ளேயோ ப்ரோகேரியட்டில் வந்து அடக்க முடியாது. அதனால் இந்த டிஎன்ஏ என்ன ஆகும்னா சுற்றி கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இது சுற்றுறதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வேணும். ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கும். யூகேரியோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ அதை சுற்றி இந்த டிஎன்ஏ மாலிகுல் வந்து சுற்றி வந்து கம்ப்ரஸ் ஆகும். அப்படி கம்ப்ரஸ் ஆகி வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குரோமோசோம்னு சொல்கிறோம். ரைட். ஸோ இது வந்து ரெண்டுதுலேயும் இருக்கும் குரோமோசோம். ஒரு ப்ரோகேரியோட்லேயும் இருக்கும், யூகேரியோட்டிக் செல்லும் குரோமோசோம் இருக்கும். ரைட். ஸோ நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன். செல் இருக்குது, செல்லில் இருந்து நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஒரு ப்ரோட்டீனோட அசோசியேட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் வந்து குரோமோசோம்னு சொல்கிறோம். ஸோ அந்த குரோமோசோமை கொஞ்சம் பிரித்து பார்த்தா உள்ள டிஎன்ஏவும் ப்ரோட்டீனும் இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பேக்கேஜிங் ஆகுது டிஎன்ஏ இந்த குரோமோசோம்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்ஏ வந்து பெரிய நீளமான மாலிகுல். ஸோ வெளியே எடுத்தோம்னா ஒரு ஈகோலை பாக்டீரியா 1 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதோட டிஎன்ஏ வெளியே எடுத்தோம்னா 1 மில்லிமீட்டருக்கு நீளமாக இருக்கும். பட் இது பேக் பண்ணி ஒரு பாக்டீரியாக்குள்ளே உள்ளே இருக்கணும். ஸோ இந்த பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் வந்து பல இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மொதல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோமை என்ன பண்ணுதுன்னா அப்படியே கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு செல்லுக்குள்ளே ஃபிட் பண்ணி விட்டுது மொதல் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் செல்லுக்குள்ளே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பேக்டு குரோமோசோம் வந்து ஈஸியாக வந்து 2ஆக டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்லுக்கும் கரெக்டாக போகிற மாதிரியும் வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட். ஸோ நான் பிக்சரில் காமிச்சிருக்கேன். ப்ரோகேரியோட்டில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் கண்டென்ஸ்டாக இருக்கும். வெளியே வந்தீங்கன்னா சிங்கிள் செல் டிஎன்ஏ தெரியும். அதே மாதிரி யூகேரியோட்டிக்கில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸில் இருந்து குரோமோசோம் வரும். குரோமோசோமில் வந்து டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீனில் வந்து பேக் ஆகிருக்கும். ரைட். ஸோ இப்போ நீங்கள் ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரோகேரியோட் ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் எப்படி இருக்குன்னு. ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரோகேரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட் செல்லில் வந்து ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். சிங்கிள் குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம் எங்கே இருக்கும்னா சைட்டோபிளாசமில் தான் இருக்கும். அதுக்கு வந்து எந்த நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்காது, நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ சைட்டோபிளாசமில் அந்த குரோமோசோம் இருக்கிற ஏரியாவை நம்ம வந்து ப்ரிமாய்டல் நியூக்ளியஸ்னு சொல்லிக்கலாம். ரைட். இன்னைக்கு தேதியில் சில ப்ரோகேரியோட்ஸில் வந்து மல்டிபிள் குரோமோசோம்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 99% கேசஸில் வந்து சிங்கிள் குரோமோசோம் தான் இருக்கும். ஸோ நான் பிக்சரில் திரும்ப காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எப்படி பேக் ஆகுது இந்த டிஎன்ஏ குரோமோசோம் ஃபார்மில் ப்ரோகேரியோட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன ஜீனோம். ஏன்னா ஒரே ஒரு சிங்கிள் செல் பாக்டீரியா, அதுக்கு வேண்டிய டிஎன்ஏவும் கம்மியான அளவில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டாக ஈஸியாக வந்து பேக் ஆகிரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈகோலையோட டிஎன்ஏ லென்த் 1 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ இது 1 மைக்ரோமீட்டர் லென்த்துக்குள்ளே வந்து இது ஈஸியாக வந்து பேக் ஆகிரும். ரைட். ஸோ எப்படி இது பேக் ஆகுதுங்கிறத பற்றி இது வரைக்கும் நம்ம ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எதுவுமே காமிக்கலை. பட் பேக் ஆகுதுங்கிறது தெரியும். ஸோ என்ன ப்ரோட்டீன்ஸ் அசோசியேட் ஆகிருக்கு இந்த டிஎன்ஏவோட பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து யூகேரியோட்டில் ஹிஸ்டோன்ஸ் இருக்கும், இல்லைன்னா நியூக்ளியோசோம்னு சொல்லலாம். பட் பாக்டீரியாவில் ஹிஸ்டோன்ஸ் ப்ரோட்டீனோ நியூக்ளியோசோமோ ரெண்டுமே இருக்காது. பட் அதில் வந்து வேறு ஸ்மால் பேசிக் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஹிஸ்டோன்ஸ் பண்ண வேண்டிய வேலையை வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பண்ணுது. ரைட். ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு பெர்டிகுலர் ரீஜியனில் வந்து சைட்டோபிளாசமில் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியாய்டுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் காப்பி ஆஃப் குரோமோசோம் வந்து ஒரு பேக்கடு பண்ணி சைட்டோபிளாசமில் ஒரு இடத்துல இருக்கிறது தான் நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது ப்ரோகேரியோட்டிக் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோலை, ஒரு ஈகோலை பாக்டீரியா வந்து 2 ஈகோலை ஆகிறதுக்கு வேண்டிய டைம் வந்து வெறும் 15 நிமிஷம். அதே இது ஒரு ஹியூமன் செல் ஒரு செல் 2 செல் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன்
கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் ஆகும், ஒரு நாள் ஆகும் மினிமம் ஆப்டிமம் கண்டிஷனில். பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக 15 மினிட்ஸில் ஒரு பாக்டீரியா ரெண்டாக டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே அளவு என்ன ஆகணும், இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஸோ சைட்டோபிளாசமில் இருக்கிறனால பக்கத்துலேயே ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், இது ஃபாஸ்ட்டாக ரெப்ளிகேட் ஆகும். சம்டைம் ஒரு குரோமோசோம் 2 ஆகி 2 செல்லாக டிவைட் ஆகும், சம்டைம்ஸ் 2க்கு மேலேயும் ஆகி என்ன ஆகும்னா 4 காப்பி ஆகி ஃபர்தர் ஃபாஸ்ட்டாக செல் டிவிஷனுக்கும் இது கொண்டு போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரோகேரியாட்டிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறப்பவே டிரான்ஸ்கிரிப்ஷனும் நடக்கும், டிரான்ஸ்லேஷனும் நடக்கும். இந்த 3 ஸ்டெப் அட் எ டைம் ஒரு ப்ரோகேரியோட்டிக் டிஎன்ஏனால பண்ண முடியும். பட் யூகேரியோட்டிக் டிஎன்ஏ அது பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, ஒரு பாக்டீரியாவில் இருக்கிறது. இது ஒரு ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இண்டிபெண்ட்டாக இருக்கும் பேரண்ட் குரோமோசோமில் இருந்து. ஸோ இது பெரிய குரோமோசோம் மாதிரி இதுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு பாக்டீரியல் க்ரோத்துக்கு தேவையான ஜீன்லாம் இதில் இருக்காது. ஸோ பட் பாக்டீரியாவோட சர்வைவலுக்கான ஜீன் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் பார்த்தீங்கன்னா இதில் சில ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் என்ன பண்ணும்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பாக்டீரியாவில் பிளாஸ்மிட் இருக்கோ அந்த பாக்டீரியா ஈஸியாக சாகாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பாக்டீரியா பென்சிலினேஸ் என்ஜைம் செக்ரீட் பண்ணோம், நம்ம பென்சிலின் ட்ரகை என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த பிளாஸ்மிட் ஒரு காப்பி மட்டும் இருக்காது, ஒரே செல்லில் இது மல்டிபிள் காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஈகோலை பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிட் 100 காப்பீஸ் வரைக்கும் இது டெவலப் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் ப்ரோகேரியோட்ஸ். அதே மாதிரி இப்போ நம்ம ஜெனட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் யூகேரியோட்டிக் செல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்ஏ எங்கே இருக்கும், நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ யூகேரியோட்டிக் குரோமோசோம்ஸ் எல்லாமே ஒரு என்க்ளோஸ்டு மெம்பரேன் ஸ்ட்ரக்சர், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனலுக்குள்ளே இருக்கும். அந்த ஆர்கனலுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். ஸோ செல்லை ஒரு மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன் என்க்ளோஸ்டு ஆர்கனலுக்குள்ளே குரோமோசோம் இருக்கும், அதுதான் என்னது, நியூக்ளியஸ். அதே மாதிரி யூகேரியோட்டிக் குரோமோசோம்ஸ் ஜென்ரலாக இது லீனியர் குரோமோசோமாக இருக்கும், மல்டிபிள் காப்பீஸில் இருக்கும். ஸோ 2ல் இருந்து கிட்டத்தட்ட 50 குரோமோசோம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. சில ஸ்பீசிஸில் தௌசண்ட்ஸ்லேயும் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு புரோட்டோஜோவா டெட்ராஹைமீனியா, இதில் மேக்ரோ நியூக்ளியஸ் இருக்கும், இதில் thousands ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அதோட சர்வைவல் காண்டி. ஸோ இந்த குரோமோசோம்ஸ் ஜென்ரலாக டிப்ளாய்டு குரோமோசோம்ஸாக தான் இருக்கும். ஸோ டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். மெஜாரிட்டி ஆஃப் யூகேரியோட்டிக் செல்ஸில் இருக்கிற குரோமோசோம் டிப்ளாய்டு இருக்கும். டிப்ளாய்டுனா 2 காப்பீஸ் ஆஃப் த சேம் குரோமோசோம், ஒரே குரோமோசோம் 2 காப்பியில் இருக்கும், ரைட். ஸோ 2 காப்பீஸ் இருக்கும், அதுக்கு பேர் டிப்ளாய்டு குரோமோசோம். ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா ஹோமோலாகஸ்ன்னு சொல்லுவோம், மாறி இருந்ததுன்னா ஹெட்ரோலாகஸ். ஸோ ஹோமோலாகஸ்ங்கிறது ஒரே பேரண்ட்ல இருந்து ஜென்ரேட் ஆன குரோமோசோமாக இருக்கும், ஹெட்ரோலாகஸ்ங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிப்ளாய்ட் தவிர சில குரோமோசோம்ஸ் ஹாப்ளாய்டும் பாலிப்ளாய்டு மாதிரியும் இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேரியோட்டிக் செல்லில் சிலது ஹாப்ளாய்டு இருக்கும், சிலது பாலிப்ளாய்டு இருக்கும். ஹாப்ளாய்ட் செல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் காப்பி ஆஃப் ஈச் குரோமோசோம் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸில் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஹாப்ளாய்டில் இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஒய் குரோமோசோம், இல்லைனா எக்ஸ் குரோமோசோம் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் இருக்கலாம், ரைட். இது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் ஸ்பெர்மில் இருக்கலாம், ஓவமில் இருக்கலாம், இதில் ஹாப்ளாய்ட் குரோமோசோம் இருக்கும். ஒன்ஸ் ஃபெர்டிலைஸ் ஆச்சுன்னா அது டிப்ளாய்டாக மாறி திரும்ப அது ஒரு ஆர்கானிசம் ஹியூமன்ஸை ஜென்ரேட் பண்ணிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாலிப்ளாய்ட் செல்ஸ், இதில் மோர் தென் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் குரோமோசோம்ஸ் இருக்குது. இது ஜென்ரலாக ரொம்ப கம்மியான செல்ஸில் பார்க்கலாம், அதுவும் அடல்ட் செல்ஸ் பாலிப்ளாய்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இன்னொரு டேர்ம் வருது குரோமேட்டின். மாலிகுலர் வெயிட் ஆஃப் குரோமோசோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி இது அதோட ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு புரோட்டீனும் டிஎன்ஏவும் அசோசியேட் ஆன அந்த பார்ட்டை தான் குரோமேட்டின்கிறோம். ஸோ என்டையர் த குரோமோசோம் இருக்கும்,
டிஎன்ஏவும் புரோட்டீனும் சேர்ந்து இருக்கிற ஏரியா மட்டும் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து நம்ம குரோமாட்டின்னு சொல்கிறோம். ஸோ மேஜராக ஒரு யூகேரியோட்டிக் செல்ஸில் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன். ஹிஸ்டோன் தான் மேஜராக வந்து யூகேரியோட்ஸில் இருக்கும். பிக்சரில் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு யூகேரியோட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸில் வந்து குரோமோசோம் எப்படி பேக் ஆகுதுன்னா டிஎன்ஏ ஹிஸ்டோனை சுற்றி ஃபார்ம் ஆகி கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக இது பேக் ஆகுது. ஸோ நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அசோசியேட்டட் வித் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன்ஸை தவிர வேறு ப்ரோட்டீன்ஸும் வந்து டிஎன்ஏவோட ரோல் ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிள், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ்னு இருக்குது. ஸோ அது உட்கார்ந்துட்டு டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவை வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டில் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ டிஎன்ஏ ரிப்பேர், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரீகாம்பினேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் டிஎன்ஏ பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ணும். இன்னொரு டேர்ம் நியூக்ளியோசோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹியூமன் செல்ஸ் மாதிரி இருக்கிற எல்லா யூகேரியோட்டிக் செல்ஸும் என்ன பண்ணும்னா டிஎன்ஏவோட ஹிஸ்டோன் சேர்ந்து கம்ப்ரஸ் ஆகி இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூக்ளியோசோமா இதுக்கு வந்து கண்டென்ஸ் ஆறனால என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட டிஎன்ஏ வந்து 10,000 ஃபோல்டில் வந்து இது கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் நியூக்ளியஸில் வந்து இது அடைச்சிரும். ஸோ கடைசியாக நம்ம இதோட கம்பேரிசன் பார்ப்போம் பிட்வீன் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல். ஸோ ரெண்டுதோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த செல் ப்ரோகேரியோட் பார்த்தீங்கன்னா 1 to 3 மைக்ரோமீட்டர் இருக்கும். யூகேரியோட்டிக் செல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 10 மைக்ரோமீட்டர் அளவுக்கு இருக்கும். சிலது 100 மைக்ரோமீட்டர் அளவுக்கும் போகும். ஸோ டிஎன்ஏவோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டில் சைட்டோபிளாசமில் இருக்கும், யூகேரியோட்டில் ஒரு என்க்ளோஸ்டு மெம்பரேன் ஆர்கனல் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் மோஸ்ட்லி ப்ரோகேரியோட்டில். இதில் 2 to 50 இருக்கும், ரேராக 1000 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஹாப்ளாய்டாக இருக்கும், சிங்கிள் குரோமோசோமாக இருக்கும். பட் யூகேரியோட்டில் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டாக இருக்கலாம், சில கேசஸில் ஹாப்ளாய்டும் பாலிப்ளாய்டும் இருக்கும். ஸோ அசோசியேட்டட் ப்ரோட்டீன்ஸ் இது வரைக்கும் வந்து ப்ரோகேரியோட்ஸில் தெரியாது. பட் யூகேரியோட்ஸில் ஹிஸ்டோன்ஸ் தான் மெயின்லி அசோசியேட்டட் ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோகேரியோட்ஸில் பிளாஸ்மிட் இருக்கும், யூகேரியோட்ஸில் மைட்டோகாண்ட்ரியாவில் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும். ரைட். ஸோ நான் இதை பிக்டோரிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படியெல்லாம் வந்து ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல்லும் யூகேரியோட்டிக் செல்லும் இருக்குன்ட்டு. ஸோ நன்றி. ஸோ என்னோட ஃபியூச்சர் லெக்சர்ஸ் அபவுட் பாக்டீரியல் ஜெனட்டிக்ஸ் கண்டினியூஸாக கேளுங்க. நன்றி, வணக்கம்.